ஆண்டவருடைய நாம மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட நல்ல அருமையான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷ விதமாக பிஷப் என்றால் என்ன? வாட் இஸ் த பிஷப்? வாட் இஸ் குவாலிட்டிஸ் ஆஃப் ஏ பிஷப்? பிஷப் என்றால் என்ன? இன்னைக்கு இந்தியாவிலே அல்லது உலகம் முழுவதுமாக அநேகர் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை பிஷப். நீங்க இப்ப என்னவா இருக்கிறீங்க? நான் இப்பொழுது பிஷப்பா இருக்கிறேன் என்று நிறைய பேர் சொல்லுகிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, பிஷப் என்றால் என்ன? அநேகர் ஒரு தவறான ஒரு எண்ணம் கொண்டு இருக்கிறார்கள். அநேகருக்கு சில நேரங்களில் புரியாமையும் அநேகருக்கு அது தெரியாம இருக்கிறது. பிஷப் என்றால் என்ன? 1 தீமோத்தேயு புஸ்தகத்துல உங்களுக்கு நன்றாக தெரியும். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல கண்காணியானவன் என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர் கிரேக் வார்த்தையில மற்ற மொழிகளில் நாம் பார்க்கும் பொழுது ஓவர்சியர், அதாவது மேற்பார்வையாளர் என்ற ஒரு வார்த்தை சொல்ல போனா சூப்பர்வைசர். மேற்பார்வையாளர், சூப்பர்வைசர், ஓவர்சியர் என்று அந்த கிரேக் வார்த்தையில நாம் படிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, பிஷப் என்றால் இன்னைக்கு உலகம் முழுவதுமாக அதிகமாக தென்படுகிறார்கள், காணப்படுகிறார்கள், அழைக்கப்படுகிறார்கள். அந்த அழைப்புக்கு அநேகர் தங்களை தகுதிப்படுத்திக் கொண்டு எனக்கு வேணும் என்று விரும்புகிறத நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட பதவிகளையும் பட்டங்களையும் உடையவர்களை ஆண்டவர் எழுப்பினார் ஊழியத்துல என்று நாம் வேதத்துல சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம் பார்க்க வேண்டும். உங்களுக்கு நன்றாக தெரியும் சிலருக்கு. அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டுல தேவனுக்கு தொண்டு செய்யும்படியாக, பணி செய்யும்படியாக, வேலை செய்யும்படியாக, அவருக்கு ஆராதனை செய்கிற ஜனங்களுக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு லீடர், ஒரு தலைவன் நீனு வேணும் என்று ஆண்டவர் நினைத்து யாத்திராகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரத்துல மோசே மூலமாக தேவனாய் கர்த்தர் ஆரோனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஆரோனை தெரிந்து கொண்டு ஆரோனும் ஆரோனுடைய பிள்ளைகளும் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், தங்களை எப்படி சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், அவர்களை எந்த உடைகளை அவர்கள் உடித்துக் கொள்ள வேண்டும், எப்படி ஆண்டவருக்கு தூபம் காட்ட வேண்டும், பலி செலுத்த வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் எப்படி இருக்கணும் என்பதை குறித்து பிதாவாகிய தேவன் கொடுத்த கட்டளைகள் அற்புதமா இருக்கிறது. லேவியராகமம் புஸ்தகத்தை கூட வாசிக்கிறோம். இந்த லேவி கோத்திரத்தை தெரிந்து கொண்டு அவனமாகவே தேவன் அற்புதமாக தலைமுறையாக தேவனை ஆராதித்தார்கள். புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது மாற்றப்படுகிறத பார்க்கிறோம். ஆசாரியர்கள் முறைகள் மாற்றப்படுகிறது, ஆசாரியர்கள் மாற்றப்படுகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார், பழைய ஏற்பாட்டை சில மாற்றங்களை மாற்றினார், சிலவைகளை அவர் நிறைவேற்றினார். எனக்கு அருமையானவள், எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சபையாகிய சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலர் அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை மெய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். 5 விதமான ஊழியங்கள்: போதகர், மெய்ப்பர், சுவிசேஷகர், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள். எனவே புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர்களுடைய பதவி தான் பெரியது. அப்போஸ்தலர்கள் தான் சுவிசேஷகர்களே, மெய்ப்பர்களே, போதகர்களே, தீர்க்கதரிசிகளே, இவர்கள் எல்லாரையும் அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள். பழைய ஏற்பாட்டுல நீங்கள் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் தான் ஆசாரியர்களையும் ராஜாக்களையும் தலைவர்களையும் அவர்கள் அபிஷேகம் செய்வார்கள். அவர்களுக்கு வேண்டிய வார்த்தைகள் தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் மூலமாக அநேகருக்கு அந்த 5 விதமான ஊழியங்களை செய்கிறவர்களுக்கு வெளிப்பட்டதே நாம் பார்க்கிறோம். அது செயல்படுகிறது நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல 5 விதமான ஊழியங்களில அப்போஸ்தலர்கள் தான் மூப்பர்களை விட, பிஷப்புகளை விட, பாஸ்டர்களை விட, சுவிசேஷர்களை விட, டீச்சர்களை விட, மெய்ப்பர்கள், ஷெப்பர்ட்ஸ், அவர்களை விட அப்போஸ்தலர்கள் மிகவும் பெரியவர்கள், பெரிய பதவி கூட அது. ஏனென்றால் ஆண்டவர் அவர்களை அழைத்து
அவர்கள் அப்போஸ்தலர்கள் பேர் வைத்து பட்டம் கொடுத்து அவர்கள் 12 பேருக்கு ஆண்டவர் அபிஷேகித்து தெரிந்து கொண்டு அவர்களை பேரிட்டு அழைத்தார், ஊழித்து கொடுத்தார், அனுப்பினார். இன்றைக்கு நிறைய பேர் பிஷப் என்றால் தவறான எண்ணம் கொள்ளுகிறார்கள். பிஷப் என்றால் தப்பா கூட பேசுகிறார்கள். பிஷப் என்றால் சில நேரங்களில் கேவலமா கூட பேசுகிறார்கள். எனக்கு அருமையானவில்லை, யாரையும் நீங்க குறை சொல்ல நீங்க நியாயாதிபதி அல்ல. ஒருவரையும் குறை சொல்லக்கூடாது. அவரவர்களுக்கு கொடுத்த ஊழியம், அவரவர்களுக்கு கொடுத்த ஆண்டவர் சபைகள் அவைகளை மெய்த்து கொண்டு இருக்கிறார்கள். மெய்ப்பர்களா இருக்கிறார்கள், போதகர்களா இருக்கிறார்கள், சுசேஷிகளா இருக்கிறார்கள், பாஷர்களா இருக்கிறார்கள். ஒருவேளை தீர்க்கதரிசின்னு சொல்லி சொன்னா ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா கொண்டு பேசினவைகள் நிறைவேற்றினார். இன்றைக்கு யாரும் தீர்க்கதரிசி அல்ல. தீர்க்கதரிசி என்றால் எல்லாரும் தீர்க்கதரிசியா இருக்கிறோம். விசுவாசிகள், பாஸ்டர், ஊழியக்காரர்கள், பிஷப். ஏனென்றால் தீர்க்கதரிசி என்றால் ஆண்டவருடைய வாயின் அர்த்தம். ஆண்டவருடைய வருகை குறித்து சொல்லுவதுதான். ரகசியமான காரியங்கள் வேதத்திலிருந்து ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருக்கிறது. எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு வருகிறான்னு சொன்னாவே அது தீர்க்கதரிசி தான். இயேசு வருகிறார், சீக்கிரமா மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குன்னு சொன்னாவே அவரும் ஒரு தீர்க்கதரிசி தான். ஏன்னா இயேசு வருகிறார், அவர் வருகை குறித்து அறிவிக்கிறார்கள் இல்லையா? ஆகவே தீர்க்கதரிசின்னு சொன்னா ஏதோ கண்ண முடிக்குன்னு ஒரு ஆண்டவர் அப்படியே ஒரு தரிசனம் கொடுக்கிறா, பேசுகிறா அப்படின்னு ஏதோ ஒரு மாயமாலம், ஒரு மந்திரம், ஒரு ஜோசியம் சொல்றது அல்ல. ஆண்டவருடைய வார்த்தையில சொல்லி எச்சரித்து ஆண்டவருக்குள்ள நடத்துவதுதான் ஒரு தீர்க்கதரிசனுடைய வேலை, ஒரு சுசேஷனுடைய வேலை, ஒரு போதகருடைய வேலை, ஒரு பிஷப்பினுடைய வேலை, ஒரு அப்போஸ்தலருடைய வேலை. எனவே இந்த அப்போஸ்தலருடைய ஊழியம் நாங்கள் இடைவிடாமல் தேவ வசனத்தை போதிப்பதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் தரித்திருப்போம் என்று சொல்லுகிறார்கள். அந்த அந்தியோகிய ஆதி சபையில ஆண்டவர் அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு தகுதியானவர்களே, மூப்பர்களையும் ஊழியக்காரர்களையும் தீர்க்கதரிசிகளையும் இந்த அப்போஸ்தலர்கள் அபிஷேகித்து அவர்கள் மேல கரங்களை வைத்து அப்பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு சொல்லி அவர்கள் ஊழியத்துக்கு அனுப்புவார்கள். அதுதான் நடந்த சம்பவங்கள் பைபிள்ல நாம் வாசிக்கிறோம். எனவே இன்றைக்கு அநேகர் பிஷப்பின் அழைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். அது தவறாக நான் சொல்லவில்லை. இட் இஸ் குட், நல்ல வேலை அப்படின்னு பைபிள் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அதுக்கு விரோதமாக, அதுக்கு மாறுபாடாக நாம் எதுவும் சொல்லக்கூடாது, எதுவும் செயல்படக்கூடாது. ஆனால் சில ஒழுங்குமுறைகள் இருக்கு. சில ஒழுங்குமுறை இருக்கு. ஒரு சிஸ்டமேட்டிக்காக அதை நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிலையில நாம் நிற்கிறோம். ஆகவே அதுக்கு ஒரு தேலேஜ் இருக்கு, அதுக்கு ஒரு குவாலிபிகேஷன் இருக்கு, அதுக்கு ஒரு தகுதி இருக்கு, அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு. அந்த லா பிரகாரமாக அதை எடுத்துக்கொள்வதும் அதை பயன்படுத்துவதும் அது பண்பாட்டில் செயல்படுவதும் அது முறை, அது நல்லது, அது உத்தமம், வெரி குட், அதுக்கு நான் சல்யூட் பண்றேன். பட் அது தெரியாம, அது அறியாம, புரியாம அது செயல்படுகிற மனிதர்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கும், இது ஒரு எச்சரிப்பின் சத்தமா கூட இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை அற்புதமாக இந்த நாள்ல வாழ்த்துகிறேன், சொல்லிக் கொள்ளவும் ஆசைப்படுகிறேன். பிஷப் என்ற வார்த்தை கிரேக் பதத்துல ஓவர்சியர், ஓவர் வாட்ச், வாட்சிங், கண்காணியானவன், கண்காணியானவர், சூப்பர்வைசர், பார்வையாளர் என்று கூட சொல்லலாம். எனவே தேவையான குண லட்சணங்கள், உள்ள பண்புகள், அரிய குணங்கள், உணர்ந்த பண்புகள், விரும்பிய குண லட்சணங்கள், தொடர்பு பண்புகள், இப்படி அந்த பிஷப்புக்கு வேண்டிய குண லட்சணங்கள் இருக்கணும், இருக்க வேண்டும், இருக்கணும்னு சபை சொல்லுகிறது. ஊழியர் சபைக்கு ஊழியம் செய்கிறவர்கள், பாஸ்டர்கள், பிஷப்பு, ரெவரண்ட், ஷெப்பர்ட்ஸ், அதுக்கு அடுத்தது சுசேஷகர், எவஞ்சலிஸ்ட், அதுக்கு அடுத்தது டீச்சர், போதகர். இவைகள் எல்லாமே ஒன்றே ஒண்ணுதான், ஆண்டவர் குறித்து சொல்ல வைக்கிற காரியம். வித்தியாசம், பட் செயல்களில் பிரீச் பண்றது வேற, டீச் பண்றது வேற, சுசேஷன் சொல்றது வேற. அற்புதமாக. எனவே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக டிஃபரெண்டா இருக்கும் பைபிளினுடைய காரியங்கள். ஆனா பிதாவாகி தேவனை குறித்து போதிப்பது,
பரலோகத்து குறித்து போதிப்பது, பரிசுத்த ஆவியானவர் குறித்து போதிப்பது, இயேசுவை குறித்து சுவிசேஷம் சொல்லுவதுதான். எந்த பதவியில் இருந்தாலும் சுவிசேஷம் ஊழியம் செய்து ஆத்த மக்களை ஆதாயம் படுத்த வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற பதவி பட்டங்கள். ஆனா அவைகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணலட்சங்கள் உண்டு. உலக பிரகாரமாக பிஷப் என்றால் எல்லாரும் எழுந்திருந்து வணக்கம் சொல்லணும். பிஷப் என்றால் அநேக சபைகள் இருக்கணும். பிஷப் என்றால் ஸ்கூல் இருக்கணும். பிஷப் என்றால் ஹாஸ்டல் இருக்கணும். பிஷப் என்றால் ஹாஸ்பிட்டல் இருக்கணும். பிஷப் என்றால் அந்த ஓம் சில்ட்ரன்ஸ் ஹோம் இருக்கணும், ஓல்டேஜ் ஹோம் இருக்கணும். பிஷப் என்றால் கல்யாணம் கட்டி இருக்க கூடாது, அதான் திருமணம் செய்து இருக்க கூடாது. பிஷப் என்றால் அவருக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கணும், ஒரு உடை இருக்கணும், ஒரு தோற்றம் இருக்கணும். அது ஒரு அடையாளமாகவே அமைந்து விட்டது உலகத்துக்கு. ஆகவே பிஷப் என்றால் ஒரு பெரிய பதவி, ஒரு பெரிய பட்டம். பிஷப் என்றால் அது ஒரு பெரிய உலகத்துக்கே ஒரு அடையாளம், அந்த சின்னம் என்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ளாக ஒரு அடையாளத்துக்குள்ளாக வந்து விட்டது. எனவே பிஷப் அந்த பட்டத்தை குறித்து ட்ரெஸ் இருக்கணும், இல்லைன்னு சொல்லவல்ல. யாத்திராகமம் 28, 29 அந்த 3-4 அதிகாரங்களில ஆண்டவர் எழுதி வைத்தார். லேவியராகம புஸ்தகத்தில் எழுதி வைத்தார். 133ஆம் சங்கீதத்துல ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்டு அவன் தாடின் வழியாக அங்கின் வழியாக வழிகிற அபிஷேகம், அது சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்படுகிற ஐக்கியம், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உண்டாக செழிப்பு, போஸ்பரிட்டி குறித்து சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவில்லை, இவைகள் எல்லாம் ஓகே. பழைய ஏற்பாட்டுல அங்கி தரித்து இருக்க வேண்டும். அந்த அங்கி எப்படி இருக்க வேண்டும்? 12 கற்கள் இருக்க வேண்டும். 12 கோத்திரங்கள் ஞாபகம் இருக்க வேண்டும். அந்த அங்கே அற்புதமாக அதனுடைய தோற்றமே வித்தியாசமா இருக்க வேண்டும். அது நமக்கு நன்றாக தெரியும் அந்த அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல அந்த அங்கே குறித்து சொல்லி அவர் கடிந்து கொள்ளுகிறதே நாம் பார்க்கிறோம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல் கவனித்து பாருங்களேன். தங்கள் கிரிகளை எல்லாம் மனுஷரை காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடக்களை அகலமாக்கி, தங்கள் வஸ்திரங்களை தொங்கல்களை பெரிதாக்கி, விருந்துகளில் முதன்மையான இடங்களில, ஜபாலங்களில, முதன்மையான ஆசனங்களில, சந்த வேலைகளில, வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். அந்த அங்கிகளை தரித்து கொண்டு சில நேரங்கள் இன்னொரு இடத்துல கடிந்து கொள்ளுகிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் வாசிக்கிறோம். விதவிகளின் வீட்டுகளை போய் பஞ்சிக்கிறது, ஜனங்கள் இடத்துல அப்படியாக தங்களை உன்னதமான கடவுளை போல காண்பிக்கிறது. இவைகளெல்லாம் கடிந்து கொண்டு புத்தி சொன்னதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்துல சட்ட திட்டங்கள் பிரகாரமாக சில ஒழுங்குமுறை இருக்கு. ஒரு போலீஸ் ஒரு ட்ரெஸ், ஒரு வாட்ச்மேனு ஒரு ட்ரெஸ், ஒரு லாயரு ஒரு ட்ரெஸ், ஒரு ட்ரெஸ் கோடு, ஒரு அடையாளம். ஒரு கண்டக்டர், ஒரு டிரைவர், ஒரு ஆட்டோ ஓட்டுநர், இப்படி ஒரு கம்பெனி அந்த வாட்ச்மேனுக்கு கூட ஒரு ட்ரெஸ் இருக்கு. ஸ்கூல்ல, காலேஜ்ல ஒவ்வொருக்கும் ஒரு அதிகாரிகள், ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ, ஒரு கவுன்சிலர், இப்படி ஒவ்வொரு அதிகாரிகள், அது பிஎம் ஆனாலும் சிஎம் ஆனாலும் அதிகாரிகளுக்கு ஒவ்வொன்றும் அரசாங்கத்துல வேலை செய்கிறவர்களுக்கு, படிக்கிறவர்களுக்கு, பட் ஊழியம் செய்வர்களாகிய நமக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் தந்தார். பட் சில நேரங்களில சில ஊழியங்களை செய்யும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கு. அது சில உலகத்துல சில சபைகள் கடைபிடிக்கிறது, சில சபைகள் கடைபிடிக்கவில்லை. எனவே நான் சொன்னேன் இல்லையா, பிஷப்னா இப்படி இருக்கணும், கல்யாணம் காட்டக்கூடாது, அவருக்கு நிறைய சபைகள் இருக்கணும், ஹாஸ்டல் இருக்கணும், இப்படி பதவிகள் ரொம்ப நிறைய இருக்கணும், அவரு பின்னாடி 4 பேர் போகணும், பேக் எடுக்கணும், அவருடைய ட்ரெஸ் எடுத்துன்னு போகணும், அவருக்கு வேண்டிய டாக்குமெண்ட் எல்லாம் தூக்கிட்டு ஓடணும் பின்னாடியும் முன்னாடியும். இப்படி பிஷப்னு சொன்னா உலகத்துக்கு ஒரு அடையாளமாக தென்படுகிறது. பட் பைபிள் என்ன சொல்லுகிறது? அவைகள் எல்லாம் இல்லை. நான் ஒருத்தரை கேட்டேன், பிஷப் அப்படின்னு சொன்ன உடனே, ஐயா யாருக்கு பிஷப்னு சொல்லி நீங்க தப்பா நினைக்காதீங்க, என்னுடைய சபைக்கும் என்னுடைய மக்களுக்கும் என்னுடைய சபைக்கு நான் பிஷப்பா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு அருமையானவில்லை, பிஷப் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன, பிஷப்பினுடைய குணங்கள் என்ன, பிஷப்பினுடைய குவாலிஃபிகேஷன், வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் இஸ் கேரக்டர்ஸ், அதனுடைய குண லட்சணங்கள் என்ன,
பிஷப் என்றால் என்ன என்பது குறித்து அருமையாக ஒரு அதிகாரமே ஆண்டவர் நம்ம கரத்துல கொடுத்து இருக்கிறார். அவைகளை நாம் படித்து கொண்டா நலமா இருக்கும். பிஷப் என்றால் நிறைய சபைகள் இருக்கணும், பைபிள் இல்ல. பிஷப் என்றால் ஸ்கூல் இருக்கணும், ஹாஸ்டல் இருக்கணும், அவர்தான் பெரிய பிஷப், பைபிள் இல்ல. பிஷப் என்றால் அவர் கல்யாணமே கட்டக்கூடாது, பைபிள் இல்ல, பைபிள்ல இல்ல. ஆனா பிஷப் என்றால் ஒரு நல்ல வேலை விரும்புகிறவர், சூப்பர்வைசர், ஓவர்சியர், மேற்பார்வையாளர், கண்காணிப்பாளர், இவைகள் மூலமாக பிஷப் என்ற பதவி வாங்கி வைத்திருக்கிற அனைவருக்கும் இயேசுவின் நாமத்துல வாழ்த்துக்கள். பட் அதை தவறான வகையில அதை பயன்படுத்த கூடாது. எப்படி இருக்கணும் என்பது குறித்து ஒரு குவாலிபிகேஷன், ஒரு சட்ட திட்டங்கள், ஒரு ஒழுங்குமுறைகள், ஒரு ஒழுக்கம், அதை கற்பிக்கிறதா பைபிள். இட் இஸ் பைபிள் ஒண்டர்ஃபுல். 1 தீமோத்தேயு புஸ்தகம், 1 தீமோத்தேயு சாப்டர் 3, 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட தயவாக நீங்க திருப்பிக் கொள்ளும்படியான அன்பை கேட்டுக்கொள்கிறேன். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் சில வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன். கவனமா கேட்கும்படியாக அன்பா கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வாக்கியங்களை அல்லது 8 வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும், ஒரே மனைவி உடைய புருஷனும், ஜாக்கிரதை உள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், யோகியதை உள்ளவனும், அந்நேர உபசரிக்கிறவனும், போதக சமார்த்தனமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபானம் பிரியனும், அடிக்கிறவனும், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாய் இராமல் பொறுமை உள்ளவனும், சண்டை பண்ணாதவனும், பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தான் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும், தான் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தான் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாது இருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்பு அடைந்து பிசாசு அடைந்த ஆக்கினில் விழாதபடிக்கு நூதன சீசனா இருக்க கூடாது. அவன் நிந்தையிலும் பிசாசின் கண்ணிலும் விழாதபடிக்கு பொறுமானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாயும் இருக்க வேண்டும். அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாய், மதுபான பிரியராய், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாய் இராமல் நல்லொழுக்கமுள்ளவர்களாயும். 7 வசனங்கள் ஒரு பிஷப் குறித்து சொல்லப்படுகிறது. கண்காணியானவர் எப்படி இருக்கணும் என்பதை குறித்து அருமையான குவாலிபிகேஷன் பாருங்க. அவருடைய குணலட்சணங்கள், அவருக்கு இருக்கிற சட்ட திட்டங்கள், அவருக்கு இருக்கிற லா அதுதான். நல்ல வேலை விரும்புகிறான், குற்றம் சாட்டப்படக்கூடாது, ஒரே மனைவி உடையவனாய், சண்டை பண்ணக்கூடாது, மதுபானம் பண்ணக்கூடாது, இழிவான ஆதாயத்தை எச்சிக்க கூடாது, போதக சமார்த்தனா இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் கற்று தெரிந்திருக்க வேண்டும், அந்நேர உபசரிக்கிறவனா இருக்க வேண்டும், சண்டை பண்ணவனா இருக்கக்கூடாது, அடிக்கிறவனா இருக்கக்கூடாது, தான் சொந்த குடும்பத்தை நடத்துவனா இருக்கணும், பிசாசனுடைய கண்ணில் அகப்படக்கூடாது, எல்லாத்தையும் கற்று தேர்ந்தவனா இருக்க வேண்டும், தான் குடும்பத்தை நன்றா நடத்துகிறவனா இருக்க வேண்டும், ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு பிஷப்பினுடைய குவாலிபிகேஷன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில வட்டி கொடுறவன், 2 பொண்டாட்டிக்காரன், சபையை உடைக்கிறவன், ஊழியத்தை கெடுக்கிறவன், படிக்க தெரியாதவன், போதிக்க தெரியாதவன், சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் கூட தெரியாதவன், இவனுங்கள் எல்லாமே பிஷப்பா இருக்க கூடாதுன்னு உலகம் திட்டுகிறது, உலகம் அதை கவனிக்கிறது. அந்த ட்ரைனிங் இல்லாம அதை வாங்கவும் கூடாது, அந்த ஆக்கினை அடையக்கூடாது, எச்சரிக்கை இருக்க வேண்டும். ஆகவே இந்த ஒழுக்கம் பைபிள் எதிர்பார்க்குது, பரலோகம் எதிர்பார்க்கிறது, உலகம் எதிர்பார்க்கிறது. ஆகையினாலதான் இந்த பைபிள் இருக்கிற ஒழுக்கத்தை நாம படிச்ச ஒழுக்கத்தை இதை தவறே நடக்கிறவர்களை தான் உலகம் திட்டுகிறது. ஒருவன் செய்கிற தவறுனாலே நல்லவனுக்கும் அது தவறாக தென்படுகிறது. எனவே எனக்கு அருமையானவர்களே, இந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அங்கி போடுகிறன்னா வட்டிக்கு விடக்கூடாது, 2 பொண்டாட்டி இருக்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, சண்டை பண்ணக்கூடாது,
சபையை உடைக்க கூடாது, சபை ஊழிக்காரருக்கு விரோதமா கேஸ் போடக்கூடாது, ஜெயிலுக்கு போக கூடாது. ஒருவேளை சுவிசேஷம் சொல்லி தவறாக சிறைச்சாலைக்கு போலாம், அடிக்கப்படலாம். பட் நீங்க மற்றவங்களுக்கு விரோதமா செயல்படக்கூடாது. தவறான வழியில குற்றம் சாட்டப்பட சாட்சி உளவுலா இருக்க வேண்டும். தவறான குற்றம் சாட்டப்பட்டு உபச்சாரம் செய்து, வேசித்தனம் செய்து, அநியாயமாக வட்டி வாங்கி, அநியாயமாக அக்கிரமம் செஞ்சு இப்படிப்பட்ட காரியங்களை செய்து அந்த அங்கி போட்டு உட்கார்ந்து கொள்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பது குறித்து பைபிள் நம்ம கட்டளிடுகிறத பார்க்கிறோம். எனவே தகுதியற்றவர்கள் அதை உங்களை மாற்றிக்கொண்டு தகுதிப்படுத்திக் கொண்டு நீங்கள் மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு செய்கிற தவறெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து ஒப்புக்கொண்டு மறுபடியும் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவருடைய நாமத்து நிமித்தமாக ஒழுக்கம் உள்ளவர்களாக சாட்சி உள்ளவர்களாக ஊழியம் செய்வீர்களானால் நீங்க அங்கீகரிக்கப்பட்டவர்களாய், அங்கே உடித்துக் கொள்ளுகிறவர்களாய், ஆண்டவருக்கு தொண்டனாய், ஆண்டவருக்கு பணி செய்கிறவனாய் அங்கீகரிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் அங்கீகரிப்பார். இப்படிப்பட்ட உலகத்தினுடைய ரகசியங்கள் தவறான அருவறுப்புகளையும் செஞ்சு, சபைக்கு விரோதமாக அருவறுப்புகளை செஞ்சு, ஆண்டவருக்கு விரோதமான அருவறுப்புகளை செஞ்சு, தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற உங்களை பார்த்துதான் உலகம் திட்டுகிறதை பார்க்கிறோம். ஆகவே உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். லோன் வாங்கி கொடுக்கிறன்னு ஏமாத்துறது, வீடு வாங்கி கொடுக்கிறன்னு ஏமாத்துறது, வேலை வாங்கி கொடுக்கிறன்னு ஏமாத்துறது, உங்களுக்கு பிசினஸ்ல உங்களை வெளிநாடு அனுப்புறன்னு ஏமாத்துறது, பணத்தை வாங்கி அப்படிப்பட்ட வேலையை செய்து போட்டு ஒரு அங்கே அணிந்து கொண்டு பிஷப்பனுடைய தலையில தொப்பி, கையில அந்த கோல், ஒரு டிரெஸ் எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு இப்படிப்பட்ட தவறுகளை செய்யக்கூடாது. செய்தால் நரகத்துக்கு பங்காளிகளாக அநேக உலக மக்களும் உங்களை தூசிப்பார்கள், நிந்திப்பார்கள். உங்கள் நிமித்தமாக ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படும். எனவே மனம் திரும்புங்கள். தயவுசெய்து நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி மனம் திரும்பாவிட்டால் அந்த ஊழியத்தை விட்டே போங்க, அந்த அங்கே விட்டுட்டே போங்க. அதை உடித்துக் கொள்ளாதீங்க. அந்த பட்டத்துக்கே நீங்க வாங்க தகுதியற்றவர்கள். நீங்கள் விட்டுட்டு போங்க. உங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்கவங்க கூட பிஷப் ஆயிடுறான், ரெவரண்ட் ஆயிடுறான். நீங்க பிஷப்னா அவர் ரெவரண்டா இருப்பார். ரெவரண்ட்னாக்கா பயங்கரமானவர்னு அர்த்தம். 111 சங்கீதத்துல வாசிக்கிறோம். 111 அருமையாக 3-4 மகத்துவம் உள்ளவர், பயங்கரமானவர். ஆண்டவர் தான் பயங்கரமானவர். அவருடைய வேலை செய்கிற நாம கூட தான் இல்லைன்னு சொல்லவில்லை. பட் உலகத்துக்கு அந்த பதவிகள் எல்லாம் தேவை. உலகத்துக்கு பைபிள் காலேஜ் படிச்சிருக்கணும். உலகத்துக்கு அந்த பட்டங்கள் தேவை. சுவிசேஷகன், அப்போஸ்தலர், ரெவரண்ட், பிஷப், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், இவைகள் எல்லாம் உலகத்துக்கு தேவை, ஊழியம் செய்வதற்கு தேவை. ஏன்னா அதை படித்து முறையாக கற்றுக்கொண்டு முறையாக சிஸ்டமேட்டிக் பைபிள் தியாலஜி, சிஸ்டமேட்டிக் எல்லாம் இவைகள் எல்லாம் அந்த பிரசங்க கலையை கற்றுக்கொண்டு அந்த அங்கேயே உடித்துக்கொண்டு பைபிள் எடுத்துக்கொண்டு பிரசங்கிக்கும் பொழுது ஆசீர்வாதம். எனவே எனக்கு அருமையான தேவஜனமே, தேவ ஊழியர்களே, உங்களை யாவரும் இயேசு நாமத்தினாலே அன்போடு கூட தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். பிஷப் பட்டத்தை வாங்கிக் கொள்ளுங்க. ஆனா அதுக்கு தகுதி உள்ளவர்களாக வாழ்ந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இந்த 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் ஒரு பிஷப்புக்கு தகுதி. அதே அசிஸ்டன்ட் பிஷப்புக்கு எப்படி தகுதி பாருங்களேன். அதே 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8 முதல் சில வாக்கியங்களை வாசிக்கிறேன் பாருங்க, கவனிங்க சில வாக்கியங்களை. அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபானம் பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாய் மீறாமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியில காத்து கொள்ளுகிறவர்களுமாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களுமா இருக்க வேண்டும். மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷனும் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துவர்களுமாய் இருக்க வேண்டும். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்கள் நல்ல நிலையிலும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்துல மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். எவ்வளவு அற்புதமாக சொல்லப்படுகிறது. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் எவ்வளவு அருமையாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் பாருங்க. பிஷப்னுடைய குவாலிபிகேஷன் என்ன?
பிஷப் என்றால் யாரு? கண்காணிப்பு விரும்புகிறவர்கள். கண்காணியானவன் அற்புதமாக எப்படி இருக்கணும். நான் அதை ஒவ்வொன்றா எழுதி வைத்த நான் 22 பாயிண்ட்ஸ் இருக்கிறத பார்க்கிறோம். குற்றம் சாட்டப்படாதவன், ஒரே மனைவி உடையவன், ஜாக்கிரதை உள்ளவன், தெளிந்த புத்தி உள்ளவன், யோக்கியதை உள்ளவன், அந்நியரை உபசரிக்கிறவன், போதக சமார்த்தன், அவன் மதுபானம் பிரியனும் இராதவனும், அடிக்கிறவனும், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனா இராமல், பொறுமை உள்ளவனும், சண்டை பண்ணுகிறவனா இராமல், பனாசே இல்லாதவனாய், தான் சொந்த குடும்பத்தை நடத்துகிறவனாய், தான் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கும் உள்ளவர்களாய் கீழ்ப்படை பண்ணுகிறவனுமாய், ஒருவன் தான் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாமல் இருந்தால் தேவனுடைய சபையை எப்படி நடத்துவான்? அவன் இருமாய்ப்பு அடைந்து பிசாசு அடைந்த ஆக்கினில விழாதபடிக்கு நூதன சீசன் இருக்கக்கூடாது. அவன் நிந்தையிலும் பிசாசின் கண்ணிலும் விழாதபடிக்கு பொறுமானவர்களால் நற்சாட்சி பெற்றவனும், இருநாக்கு உள்ளவர்களா ஏறாமல் விசுவாசத்து ரகசியத்தை சுத்த மனசாட்சியில காத்துக் கொள்கிறவர்களாய், இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட்டவர்களா இருக்கணும். அவர்கள் குறையில்லாதவர்களா இருக்கணும், நிறைவா இருக்கணும். இப்படி ஒவ்வொன்றா சொல்லுகிறத பார்க்கிறோம். தீத்து புஸ்தகத்துல கூட வாசிக்கிறோம் இல்லையா? தீத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கூட வாசிக்கிறோம். நீ குறைவானவைகளை நிறைவுபடுத்தும்படிக்கு நான் உனக்கு கட்டளிட்டபடியே பட்டணங்களதோறும் மூப்பர்களை ஏற்படுத்தும்படிக்கு உன்னை கிரேத்தா தீவிலை விட்டு வந்தேன். அந்த மூப்பனானவன் குற்றம் சாட்டப்படாதவனும், ஒரே மனைவி உடையவனா, ஆண்டவராகி தேவனுக்கு விசுவாசம் உள்ளவனாய், நல்லவளுக்கும் உள்ளவனாய், பிள்ளைகளை பெற்றெடுத்து நல்ல நடத்துகிறவனா இருக்க வேண்டும் என்று தீத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வாக்கியங்கள். அவன் எப்படி இருக்கணும்? மூப்பர்கள் எப்படி இருக்கணும்? எல்டர்ஸ் எப்படி இருக்கணும்? பிஷப் எப்படி இருக்கணும்? பாஸ்டர் எப்படி இருக்கணும்? ஒரு சுவிசேஷகன் எப்படி இருக்கணும்? ஒரு மெய்ப்பர் எப்படி இருக்கணும்? ஒரு போதகர் எப்படி இருக்கணும் என்பது குறித்து பைபிள் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கும். அந்த குவாலிபிகேஷன், அந்த தகுதி, அதனுடைய சட்ட திட்டங்கள், அந்த ஒழுக்கம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் நாம் செயல்படுத்தும் பொழுதுதான் அந்த பதவிக்கு தகுதி உள்ளவர்களா இருக்கணும் என்பது குறித்து மறந்துவிடக் கூடாது. ஆகையினாலே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில பிஷப், வாட் இஸ் த பிஷப் குவாலிபிகேஷன் அண்ட் குவாண்டிட்டி அண்ட் கேரக்டர்ஸ். பிஷப் என்றால் என்ன? அவருடைய குணலட்சணங்கள் என்ன? அவருடைய தகுதிகள் என்ன? அவங்களுடைய சட்ட திட்டங்கள், ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து பைபிள் நம்ம கட்டளையிடுகிறத பார்க்கிறோம். ஆகவே 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் அழகாக 13 வசனங்கள் ஒரு பிஷப்பினுடைய குவாலிபிகேஷன், அதோடு கூட ஒரு துணையாளர் எப்படி இருக்கணும், உதவியாளர் எப்படி இருக்கணும் என்பது குறித்தும் சொல்லப்படுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில பைபிள் சொல்லுகிற வண்ணமாகவே இருப்போம். பிஷப் என்றால் நிறைய பேர் கேலி பண்ணுவாங்க. அவருக்கு சபை இருக்கணும், நிறைய கிளை சபைகள் இருக்கணும், ஸ்கூல் இருக்கணும், ஹாஸ்டல் இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும், அவர் தான் பிஷப். பைபிள் அப்படி இல்லை. ஒரு ஒழுக்கம் எப்படி இருக்கணும் என்பது குறித்து அவருடைய குவாலிபிகேஷன் சொல்லப்படுகிறது. ஆனா உலகமானது ஒரு பிஷப் என்றால் எப்படி இருக்கணும் என்பது குறித்து ஒரு அடையாளத்தை காண்பித்தது. அந்த அடையாளம் பைபிள் இல்லை, பட் உலகத்தில் இருக்கிறது. ஆகவே நீங்கள் எந்த பதிவான வாங்கிக் கொள்ளுங்கள், அதுக்கு தகுதி உள்ளவர்களா இருங்கள், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக வாழுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனவே அவனமாக செயல்படுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சித்தமானால் வருகிற நாட்கள்ல இன்னொரு பாகத்துல கூட சந்திக்கலாம். ஆண்டவருடைய நாம மகிம்படட்டும். உங்களை யாவரும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.